தாம்பரத்தில் விடுதி காவலாளியால் கால்கள் உடைக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமிக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சையானது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்போம். வினோத், விரிவான தகவல்கள் என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 13 வயது நிரம்புடைய சிறுமியானவர் சென்னை தாம்பரம் அருகே இருக்கக்கூடிய சானிட்டோரியம் பகுதியில் சமூக நலத்துறையின் கீழ் இயங்கும் விடுதியில் தங்கி படித்து வந்தார். இந்த நிலையில் அந்த மாணவிக்கு கடந்த வாரம் விடுதியில் தங்கியிருந்த போது சில நபரால் அந்த பெண் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும், பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதன் காரணமாக அந்த மாணவியின் கால்கள் முறிக்கப்பட்டதாகவும் முதற்கட்ட விசாரணைகள் தெரிய வந்தது. இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக அந்த 13 வயது மாணவி சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் எலும்பு முறிவு பிரிவில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்ட அவருக்கு முதற்கட்டமாக முழுவதுமாக மருத்துவ கண்காணிப்பின்படி அதில் என்னென்ன மருத்துவ முறை கையாளப்பட வேண்டும் என்பது குறித்து மட்டுமல்லாமல் வலது கணுக்காலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறிய அளவிலான அந்த எலும்பு முறிவை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்பது குறித்தும் எலும்பு முறிவுத்துறை மருத்துவர்களால் முடிவு செய்யப்பட்டு அவருக்கு வலது கணுக்காலில் ஏற்பட்ட, அதாவது அந்த எலும்புகளை இணைக்கக்கூடிய இடத்தில் முறிவு ஏற்பட்டிருந்ததாகவும், அந்த முறிவை தற்போது அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்யப்பட்டு தொடர்ந்து அந்த மாணவி மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் இருந்து வருவதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அந்த மாணவி நலமுடன் இருப்பதாகவும், இன்னும் ஒரு சில நாட்களில் அவர் வீடு திரும்புவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டு உள்ளது.